அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்வின் நிலைகளை எண்ணி பார்ப்போம். இல்லறம் துறவறம் என்ற நிலையிலே யார் யார் எப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அலசி பார்ப்போம். என்னிடம் எல்லாவற்றையும் நம்புகின்ற ஆழமான விசுவாசம் இருக்கிறதா, அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கின்றேனா, நம்பிக்கை குறைவாக இருக்கின்றேனா? திருப்பலிக்கு வருகின்றேன். இன்று இந்த திருப்பலியில் கலந்து கொள்வதன் வழியாக நான் ஒரு சக்தி, ஆன்மீக சக்தியை பெறுகின்றேன் என்ற உள் உணர்வை, உள் அமைதியை, உள் நம்பிக்கையை உருவாக்குகின்ற விதத்திலே இந்த திருப்பலி இல்லை என்றால் இந்த திருப்பலியில் இன்னும் நாம் சந்தேகத்தோடே கலந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். சந்தேகத்தோடு இருப்பது நல்லதுதான். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இயேசு நீ சந்தேகப்படி ஓடிவிடு என்று சொல்லவில்லை. மாறாக எந்த அளவிற்கு நீ சந்தேகம் கொண்டிருக்கின்றாயோ, எந்த அளவிற்கு ஒரு ஆழமான உறுதியான, நான் என் காலிலேயே நிற்கக்கூடிய உறுதியான விசுவாசம் இருக்கிறது, எப்படிப்பட்ட புயல் வந்து அடித்தாலும் நான் இந்த விசுவாசத்திலிருந்து தவற மாட்டேன் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் உனக்காக எல்லா துன்பத்தையும் அனுபவித்து கொள்ள ஆசைப்படுகின்றார். இந்த சந்தேக பேர்வழியின் வழியாகத்தான் பாக்கியமான ஒரு காரியம் கிடைத்தது. என்ன? தான் அன்பு செய்த சீடர், தனி அன்பு கொண்டிருந்த இயேசு, தனி அன்பு கொண்டிருந்த சீடர் அவர்தான் அருளப்பர். அவரால் இயேசுவின் மார்பின் பக்கம் சாய்ந்திருக்க, மார்பில் சாய்ந்திருந்தார் என்று கூட வைத்துக் கொள்வோம், மார்பில் சாய்ந்திருக்கும் பாக்கியம் கிடைத்தது. ஆனால் இந்த சந்தேகத்தோடு இருந்த தோமா அவர்களுக்கு என்ன கிடைத்தது? ஆண்டவர் இயேசுனுடைய அந்த காயங்களில், விரல்களில், கைகளில் உண்டான காடியில் விரலையும், அங்கே நெஞ்சிலே ஈட்டியால் குத்தப்பட்ட இடத்திலே தன் கையையும் உள்ளே இடுகின்ற பாக்கியம் இந்த சந்தேக பேர்வழிக்குத்தான் கிடைத்தது. அந்த சந்தேக பேர்வழியாக இருந்து அதோடு அவர் மடிந்து விடவில்லை. ஆண்டவருடைய உடலில் ஏற்பட்ட காயங்களில் என் விரலையும் கையையும் இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன். நல்லது, சந்தேகப்படு, கோவிலுக்கு வா, கோவிலுக்கு வந்து இயேசுவிடம் என்னென்ன கேள்வியை கேட்க வேண்டும் என்றோ எல்லாவற்றையும் கேள். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றேன், தினம் தினம் கோவிலுக்கு வருகின்றேன். நான் குடும்பத்தில் கணவனாக மனைவியாக இருக்கின்றேன், தினம் தினம் கோவிலுக்கு வருகின்றேன். இருந்த போதிலும் என்னுடைய விசுவாசம் 100% உண்மை நிறைந்ததாக இருக்கிறதா? இல்லை, இல்லை. நான் தினம் தினம் குருவான விதத்திலே திருப்பலி நிறைவேற்றுகின்றேன். வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு திருப்பலி, வாரத்தில் வார நாட்களில் 2 திருப்பலி தான் நிறைவேற்றக்கூடும் என்று இருந்தால் 3 கூட நான் நிறைவேற்றுவேன். ஞாயிற்றுக்கிழமையில் 3 நான் செய்ய வேண்டும் என 4 திருப்பலி கூட நிறைவேற்றுகின்றேன். அதெல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த திருப்பலி என்னில், எனக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு ஆழ்ந்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறதா? துறவு நிலையில் இருந்தாலும் கேள்வியை கேட்டுக்கொள்வோம். இந்த ஆழ்ந்த விசுவாசத்தால் நான் வழிநடத்தப்படுகின்றேன், இந்த ஆழ்ந்த விசுவாசத்தால் நான் பிறருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நமது விசுவாசம் தீர்ந்திருந்தால்தான் நாம் நல்ல உயிருள்ள கிறிஸ்தவர்கள். சந்தேகப்பட்டார். சந்தேகத்தை தீர்த்து கொள்ள ஆண்டவர் மறுபடியும் தன்னுடைய காயங்களை புதுப்பித்துக் கொள்கின்றார். இங்கே 100 பேர் இருக்கின்றோம் என்றால் 100 பேருக்காக மறுபடியும் அவர் தன்னுடைய கைகளில் விழாவில் காயத்தை ஏற்படுத்தி கொள்ள அவர் கஷ்டப்படவே இல்லை. உன் விசுவாசம் எனக்கு வேண்டும். எனவே சந்தேக பேர் வழியாக இருந்து எதை செய்தாலும் என் சந்தேகம் தீரும் என்று சொல்லுகின்றாரோ அதை செய்ய வைத்து, அதற்கு பிறகு அவர் சொல்லுகின்ற அந்த நேர்மையான அருமையான வார்த்தைகள், என் ஆண்டவரே, என் கடவுளே, அந்த வார்த்தைக்கு பிறகு என்ன சொல்லுகின்றார்? தோமா, நீ கண்டதால் நம்பினாய் என்ற அந்த பாக்கியத்தை மட்டும்தான் அவருக்கு கொடுக்கின்றார். ஆனால் அதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுக்கின்றார்? காணாமல் நம்புகின்ற நமக்கு கொடுக்கின்றார். காணாமல் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கவில்லை, காணாமல் அழிந்து போகின்றவர்களுக்கு கொடுக்கவில்லை, கண்டதால் நம்புகின்றவர்களுக்குத்தான் கொடுக்கின்றார். எனவே தான் சொல்லுகிறேன், தினம் தினம் கோவிலுக்கு வரலாம், தினம் தினம் திவ்யநற்கருணை உட்கொள்ளலாம். ஆனால் கண்டதால் நம்புகிறாயா என்பதுதான் முக்கியம். கண்டதால் நான் நம்புகிறேன், அந்த உறுதியான வார்த்தையை நம்மால் சொல்ல முடியுமானால் என்ன செய்வோம்? வாருங்கள், நாமும் அவரோடு சென்று சாவோம் என்று தோமையார் சொன்னதை போன்று சொல்ல முடியும். அங்கே கல்லால் எறிந்தார்களே, போகலாம் என்று செய்து சொன்னபோது, வாருங்கள், நாமும் அவரோடு செல்வோம், சாவோம், இறப்பதற்கு தயாராவோம். அதுதான் உயிருள்ள சாட்சிகள். அப்படிப்பட்ட சாட்சி தானே புனித தேவசகாயம். அவர் பொது நிலையினுடைய பாதுகாவலராக விளங்கி கொண்டிருக்கின்றாரே. எனவே இந்த தைரியத்தோடு எதிர்கொண்டு
என் விசுவாசத்தை நான் நிரூபிக்கின்ற போது தான். சின்னப்ப சொல்லுவார், நேரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், எனக்குரிய பரிசு எனக்காக காத்திருக்கின்றது. அந்த வாக்கியத்தில் எல்லாம் அருமையான ஒன்று என்னவென்றால், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார். விசுவாசத்தை காத்து கொள்ளாமல் நீ என்ன காரியங்கள் செய்தாலும் பிரயோஜனமே கிடையாது. எனவே காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற அந்த கூட்டத்திற்குள் நாம் இருக்க வேண்டும் என்று உயிருள்ள விசுவாசம் பெற ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நிற்போம். இந்த விசுவாசத்தை அறிக்கிடுகின்ற விசுவாச நம்பிக்கை அறிக்கை சொல்வோம்.